இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த 5000 பேருக்கு உணவளித்ததை பற்றி. அதாவது இப்போது நாங்கள் வாசிக்க கேட்ட சுவிசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த 5000 பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவளித்த அந்த தருணத்தில், அதாவது ஒரு போதகத்தை கேட்டு ஒரு மக்கள் கூட்டம் இயேசுடைய போதனைகள் கேட்ட பின் அவர்களுக்கு அந்த நேரம் போனது கூட தெரியாத அளவுக்கு அவரும், அதாவது கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது போலவே அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருந்திருக்கிறது. அந்த மக்கள் அதாவது மாலை வேலை ஆகிறது என்று கூட தெரியாமல் அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு நினைக்கிறார், இந்த மக்களை நான் சும்மா வெறுங்காடு அனுப்ப முடியாதே அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்களை கூப்பிடுறார். ஃபர்ஸ்டா பிலிப்பை கூப்பிடுறார். பிலிப்பை கூப்பிட்டு சொல்றார், இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. இப்போ பிலிப்பு சொன்னா, என்ன சொல்றீங்க, இங்க எங்ககிட்ட இவ்வளோ இருக்கிறது, இதை வச்சு பிரிச்சு கொடுத்தா கூட எங்களுக்கு கொடுக்க முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மையான நிலைமை. இப்ப கூட திடீர்னு சாப்பாடு கொடுங்க ஆன்டிக்கு சொல்லிட்டா என்ன செய்வாங்க திடீர்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில இயேசு அவருக்கு சொல்லக்குள்ள அப்போ ஒரு பதில் சொல்றாரு. ஆனா பிறகு என்ன நடக்குது, ஒரு சின்ன பையன், அதாவது அவர் எடுத்துட்டு வந்திருக்கா இந்த ஸ்கூலுக்கு இப்போ நாங்கள் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அவர் இந்த எடுத்துட்டு வரத்துல அவர் அம்மா நினைக்கிற கொடுத்துருப்பாங்களா இருக்கும். 5 அப்பமும் 2 மீன்கள். அந்திரேயா, இயேசுவின் சீடர் அந்திரேயா அந்த சிறுவன் கிட்ட இருந்து எடுத்து அதை கொண்டு வந்து இயேசு கிட்ட கொடுத்தார். இது ஒரு அதாவது விசேஷமா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த நீங்களே யோசிச்சு பாருங்க, 5000 பேருக்கு அந்த மீனை சின்ன என்னது புள்ளியா தான் பிச்சு கொடுக்கணும், இல்லாட்டி அந்த அப்பங்களையும் பிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் உண்மைக்குமே யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமை ஒருத்தருக்கு போயிட்டு கொடுக்குறோமா, 5000 பேருக்கு இதை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்குறது. ஆனா அந்த அந்த விசேஷமா சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் ஒரு நம்பிக்கையோட கொண்டு போய் கொடுத்தாரு. இப்ப நாங்க ஆபிரகாம ஏன் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அவருடைய தன்னை நம்பி அவருடைய சொந்த மகனையும் பள்ளிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா அதுல ஆழமான விஷயம் இருக்குது. அவர் பள்ளியிடத்துக்கு சொன்ன உடனே அந்த இடங்களையும் ஆயத்தப்படுத்தி, அதாவது பள்ளியிட இடம் ஆயத்தப்படுத்தியிருக்கார், வீரர்கள் எடுத்துட்டு போனார், எல்லாம் எடுத்துட்டு போனார். ஆனாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு நம்பினார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு நாங்க சொல்றோம். அது போல நாங்களும் எங்களோட அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு தேவைகள் இருக்கும். நாங்கள் சில நேரத்துக்கு கவலைப்படுவோம். இப்போ ஸ்கூல் என்னது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இல்லை இந்த ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இப்போ இந்த மாதம் எப்படி ஃபீஸ் கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கும். இல்லாட்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மருந்து இருக்கிறவங்களுக்கு ஐயோ இப்போ மருந்துக்கு நான் எப்படி செலவழிக்கிறேன் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் அதுக்காக ஒரு வழியை வச்சுப்பார். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர்கிட்ட நாங்கள் கேட்கணும், அதே மாதிரி அவரை நம்பணும். அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் அவர் அதை செஞ்சு கொடுப்பார். ஏற்கனவே நாங்கள் அதை பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க, மத்தேயு 6:26-27 ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. 26-27 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். இப்ப இங்க சொல்லியிருக்காங்க, என்னது கவலைப்படுறதுனால எங்களோட ஒரு சரீரத்தின் ஒரு மூலமாக கூடுமா அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க அதுக்கு மேல சொல்லியிருக்கு, ஆகாயத்து பட்சிகள் பாருங்க, இந்த பறவைகள் எல்லாம் பாருங்க, அது எங்கேயும் சேர்த்து வைக்காது. நீங்க கண்டிருக்கீங்களோ தெரியல, எறும்புகள் சேர்த்து வைக்கும், இந்த பறவைகள் சேர்த்து வைக்காது. எறும்புகள் கூட இந்த கோடை காலம் இந்த மாரிக்காலம் அந்த நேரங்கள்ல அதுக்காக சேர்த்து வைக்கும். அந்த மழை காலத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நேரம் அதுக்கு அங்கேயும் போய்கிட்டு இருக்கிறது, அதனால அது அதுக்காக சேர்த்து வைக்கும்.
இப்போ மனுஷர்களை பாருங்க, எங்களை பற்றி சொல்கிறார். இப்போ நாங்கள் போவோம் யாத்ராகமத்துக்கு. யாத்ராகமத்தில் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 20. மோசே அவர்களை நோக்கி, ஒருவரும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்திருந்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் அடித்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அந்த மண்ணா விழுந்துச்சு இந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு வரக்குள்ள, மோசே அவங்களை வழிநடத்திட்டு வரக்குள்ள, அப்ப கூட பாருங்க கர்த்தர் வந்து அவங்களை வழிநடத்திட்டு வரார். அவங்கள இந்த இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு போஷிக்கிறார். ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு நிறைவா போஷிக்கிறார். ஆனா அந்த நேரம் மக்கள் வந்து இன்னைக்கு நாங்க படிச்சது மாதிரி எந்த காலத்திலும் நேரத்திலும் அப்படின்னு சொல்லி அவங்க துதிச்சுட்டு வந்து இல்லை. சில ஆட்கள் துதிச்சுட்டு வந்துருப்பாங்களா இருக்கும். அதுல நிறைய பேர் வந்து முருமுறுக்கிட்டு தான் வந்தாங்க. ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம், இப்ப வந்துட்டோம், அங்க இருந்தோம்னா இந்த நேரம் நல்லா இருந்திருக்குமே. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ இன்னைக்கு கூட திடீர்னு ஃபாதர் சொல்றாங்க, இன்னைக்கு 4 மணி வரைக்கும் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்குமா? திடீர்னு சொன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படி திடீர்னு சொல்றது மாதிரியே இங்க மக்கள் கூட்டிட்டு வர ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முறுமுறுத்துட்டாங்க. ஐயோ நாங்க அந்த எகிப்து நாட்டில் இருந்தோம்னா இந்த நேரம் என்ன சாப்பாடு, அங்க இறைச்சலாம் சாப்பிட்டு இருந்திருப்போம், இந்த மனுஷரை நம்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம். அவங்க அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க அந்த டைம். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நீங்கள் பார்க்க போகிறது மெயினாக இவங்க கர்த்தரை நம்பாவது முறுமுறுத்தது. முறுமுறுத்ததுக்கு பிறகு மோசே அப்பையும் மன்னிப்பு கேட்டு கர்த்தர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இவங்களுக்கு மண்ணா என்னது சாப்பிட்டு இவங்க வந்து வெறுத்து போயிட்டு முறுமுறுத்துட்டு இருக்காங்க, என்ன செய்யறது? அப்புறம் தான் காடைகளை வர வைப்பார். கர்த்தர் வந்து காடைகள் அனுப்புவார், இதை அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி. காடைகளை கொடுங்கன்னு சொன்னோட இவங்க என்ன பண்ணாங்க, பேராசையில் போயிட்டு காடைகள் எல்லாத்தையும் என்ன அளவுக்கு மிச்சமாக சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ பாருங்க, எங்களுக்கு சாப்பாடு தேவை தான், அளவுக்கு மிச்சமாக சாப்பிட்டா வயிறு வடிச்சு செத்துக்கிறோம். இப்போ அந்த செத்துப்போன அப்படியான செத்துப்போன கதை வந்து யாத்ராகமத்தில் இருக்கு. இப்போ இந்த 5000 பேருக்கு உணவளிக்கிறத பற்றி நாங்கள் திரும்பி அதை பார்ப்போம். அதோட 5000 பேருக்கு இப்போ உணவளிக்கிறது சொன்னோட இயேசு என்ன பண்றார், அந்த சிறுவன்கிட்ட இருந்து எடுத்து அந்த அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, அதாவது ஸ்தோத்தரித்து பிறகு ஆசீர்வதித்து அது வந்து அந்த 5000 பேருக்கும் நிறைவாக அந்த சாப்பாடு கிடைக்குது. இது வந்து இந்த மதுவெழுதனைக்கு இந்த கதை நல்லா தெரியும். ஏன்னா ஒரு 3 கிலோமீட்டர் முன்னுக்கு சண்டே ஸ்கூலில் படித்தோம். படித்தோம் அப்போ நீங்களும் அப்போ 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. பிறகு கடைசியாக இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். அதுலேயே யோவான்லேயே 6:13. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினால் 12 கூடைகளை நிரப்பினார்கள். அதுல இருந்து நானும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நாங்கள் நினைப்போம், இப்போ என்னது இந்த 5000 கூடைகளில் இப்போ சீஷர்கள்னு ஒரு ஆட்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் ஒன்று இருந்துச்சு. இப்படி 50 பேரா வரிசையில் 100 வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க ஆக்களை. 5000 பேர்னு அப்படித்தான் கனெக்ட் பண்ணாங்க. அதுலேயும் இந்த கனெக்ட் பண்ணுறதுல ஆண்கள் மட்டும்னு சொல்லி 5000 பேர்னு சொல்றதுக்கு காரணம், அந்த காலத்தில் இந்த பைபிளில் இருக்கிற இந்த வசனங்களை எழுதினவங்க அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூத சமுதாயத்தில் ஒரு விஷயம் வந்துச்சு, ஆண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து. அதனால தான் அந்த இடத்துல பெண்கள் சிறு பிள்ளைகள் தவிர ஆண்கள் மட்டும் 5000 பேர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் நினைச்சுக்கலாம் ஒரு 10,000 பேர் கூட எங்களுக்கு நினைச்சுக்கலாம். ஏன்னா ஆண்கள் அவங்களோட இன்னொரு மடங்கு பெண்களும் சிறு பிள்ளைகளும் சேர்த்து இன்னொரு 5000 சேர்த்துட்டோம்னா ஒரு 10,000 கூட வந்திருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. சரியான எண்ணிக்கை எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் எப்படி அதிசயத்தை செஞ்சாருங்கிறது தான் அவரை நம்பி அவரோட இன்னைக்கு வார்த்தையில கேட்டது போல, இன்னைக்கு எபேசியர்ல வாசிக்கப்பட்டது போல
அதில் சொல்லி இருந்துச்சு கர்த்தருடைய வார்த்தையால போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அது போல நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையால போஷிக்கப்படுறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி திடீர்னு 4 மணின்னு சொன்னோன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அந்த கர்த்தர் அதிசயமா உண்மைக்கு நாங்கள் அப்படி இன்னைக்கு நடக்காது. நடந்துச்சுன்னா கர்த்தர் வந்து எங்களை போஷிப்பார், வார்த்தை கூடாம போஷிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்பக்குள்ள கர்த்தர் மிகுதியா எங்களுக்கு நிறைவா இந்த நாளை போஷித்து தர்றார். சிறு நேரங்களில் பசிக்காது எங்களுக்கு. நல்ல ஒரு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு எங்களுக்கு பசிக்காது. அது ஏன்னா அவ்வளோ அந்த மன நிறைவும் திருப்தியுமா இருக்கும் அந்த வசனத்தை கேட்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் இவங்களும் மாலை வேலை ஆகிச்சு கூட தெரியாமல் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி யாத்ராகமம் 14:22 போகணும். யாத்ராகமம் 14:22. இப்போ முதலாக பார்த்தோம் இந்த சேர்த்துக்கு வேணாம் மூச்சு பிடிச்சிருச்சு. அதாவது நம்ம வேணான்னு சொன்னது நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் அது நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு அதுல நல்ல உதாரணம் தான் இது. மண்ணவை சேர்த்து வைக்கிறாங்க கூடைகள்ல. சேர்த்து வைக்க வேண்டாம், உங்களுக்கு இன்றைக்கு நாளுக்கு மட்டும் உங்களுக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. நாளைக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாம அவங்க அப்படி செய்யறாங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம. அதனால அது பூச்சி பிடிச்சு வீணா போகுது. ஆனா 22ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாங்க. 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் விதமாக 2 இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிட்டுனா இங்கே சேர்த்து வைக்க வேணும்னு சொல்றாரு. அந்த நேரம் பூச்சி பிடிக்குது. இப்ப கூட நாங்க சோறு ஆக்கி அதை நாங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம சும்மா வச்சிருந்தோம்னா நினைக்கிற இந்த ஊர்ல டக்குனு கெட்டு போகாதா இருக்கும். கொழும்போ இல்லாட்டி கண்டியோ அந்த ஏரியாவில் டக்குனு கெட்டு போகும். அது ஏன் இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அப்படி இல்லாட்டி அது கெட்டு போயிடும். அந்த ஒரு நாளைக்கு தான் அது இருக்கும். இப்போ இங்கேயும் ஒரு நாளைக்கு தான் இங்கே வைக்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து சேர்த்து வச்சுருக்காங்க, கெட்டு போயிடுச்சு. ஆனால் 6ஆம் நாள் 2 மடங்காக சேர்த்து வைங்கிறாங்க. நாளைக்கு சேர்த்து வைங்க. பார்த்தீங்களா? அந்த நேரம் அதுக்கு பூச்சி பிடிக்கவும் இல்லை, ஒன்றும் நடக்கல. ஏன் அது? ஏன்னா அது கர்த்தர் சொன்னார். கர்த்தர் வந்து சேர்த்து வைக்க சொன்னார். அவர் சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு அடுத்த நாளைக்கு அவங்க சேர்த்து வச்சாங்க. அது போலவே அது பூச்சியும் பிடிக்கல, புழுவும் வைக்கல, அவங்களுக்கு அது சாப்பிடக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இந்த அதாவது 17:6 அதில் பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் ஓரைப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் இப்ப நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் 30 கண்களுக்கு முன்பாக செய்தான். இப்ப பாருங்க, ஒரு கண்மலை, இந்த கல் இருக்கு, ஒரு திடீர்னு இங்க ஒரு கல்பாறை இருக்கு, அதுல இருந்து தண்ணி வரும். அது காஞ்சி போயிட்டு கிடக்கு. ஆனா நாங்க நினைப்போம், என்ன இது காஞ்சி போயிட்டு தானே இருக்கு, இதுல இருந்து எப்படி தண்ணி வருது? ஆனா கர்த்தர் வந்து இந்த மக்களுக்கு தாகம் தீர்க்கிறதுக்காக அவர் அற்புதமா மோசைக்கு சொல்றாரு, நீங்க அந்த கண்மலையை அடி, அந்த கோல் ஒன்று வச்சிருப்பாரு, அதெல்லாம் அடிக்க சொல்றாரு. அடிச்சோன்னா அதுல இருந்து தண்ணி வருது. அதுல இருந்து தண்ணி வராச்சு கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்க மேல அன்பா இருக்கிறார். நாங்க என்ன செய்வோம்? இப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்துட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கு என்ன செய்யணுமோ தெரியல, நாங்க அங்க இருந்தோம்னா நல்லா இருந்துக்குமே, அடிமையில இருந்தாலும் எங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைச்சு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில நேரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு என்னது ஸ்பெஷல் இந்த என்னது இறைச்சி கருத்துருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு இருந்தோமே, இங்கே வந்து நாங்கள் அநியாயமாக மாட்டிட்டு அப்படின்னு தான் திருப்பியும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் லேஸ் இல்லை, இது 40 நாள் போக வேண்டிய பயணம் இவங்க 40 வருஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்போ அவ்வளோ நாள் எடுத்துட்டு போனதுக்கு காரணம் இவங்க முருகு இருக்கும். கர்த்தர் நம்பாம அவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாருன்னா அவருக்கு நடக்க தெரியும். இப்போ நான் வளமையாக சொன்னது போல எங்களை அவர் படைச்சார். எங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு இந்த மெனுவல் புத்தகம் கொடுத்துருக்காரு. அதுதான் பைபிள். நான் இதனால அடிக்கடி நான் அந்த விஷயத்த சொல்லுவேன். மெனுவல் புத்தகம் இதில் தான் சொல்லியிருக்கு, நாங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கக்கூடாது,
அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப நடந்தோடு அவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். இப்போ மோசே வந்து அவர் சொன்னது கேட்டார். ஒருத்தருக்கா அவர் சொன்னதை இந்த மக்கள் சேர்த்து வைக்க வேணும்னு சொல்லியும் சேர்க்காம கொண்டு வச்சுட்டு, அப்புறம் அவரையும் சேர்த்து வைக்க சொன்னால் அந்த நேரம் கொண்டு வைக்கல. பிறகு ஒரு காரியம் நினைச்சு மோசைக்கு சொன்னார், நீ ஒருத்தருக்கா அந்த அடி போல. இவர் வந்து அவசரத்துல ஒரு கோவத்துல அடிச்சிட்டார், கூட அதை விட கூட அடிச்சிட்டார். அடிச்சோன்னு என்ன நினைச்சு அவருக்கு கானான் தேசத்துக்கு போகணும்னு போயிடுச்சு. அப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இருந்து கர்த்தர் வந்து என்ன எங்களுக்கு எதிர்பார்க்குறாங்கிறத நாங்கள் பார்க்கணுமா இருந்தால் அதுக்கு நாங்கள் வேத வசனத்தை வாசித்து அதற்கு வர போக்குல தான் எங்களுக்கு விளங்கும் என்னென்ன விஷயத்துல நாங்கள் மாற வேண்டியிருக்குன்னு சொல்லி. சின்ன விஷயம் தான். காரணம் மோசைக்கு நடந்தது எவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. அவர் எக்ஸ்ட்ராவா இன்னும் அடிச்சிட்டார், ஒருத்தருக்கும் அடிக்க சொல்லுது. அதனால அவருக்கு அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியாம இருந்துச்சு. அவர் தான் வழிநடத்திக்கிட்டு போனார். அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் மனசால யோசிச்சு பார்ப்போம். பிறகு நான் உங்களுக்கு கதை முந்தி நடந்த ஒரு சாட்சிகள் 2-3 சொல்றேன். ஒரு நாள் நாங்கள் பிரயா கேம்ப் போகிறோம், ஒரு கொட்டகலியில். அது வந்து இந்த வெசாக் போயில அவருக்கு அந்த டைமுக்கு பஸ்ஸே இருக்காது. சாதாரணமாக போயிடேன்னு சொன்னாலே பஸ் ஒழுங்காக வேலை செய்யாது. இதுலேயும் அந்த அவருக்கு டைமில் வேலையே செய்யாது. அந்த மாதிரி ஒரு நாளில் பிரயா கேம்ப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தானே போகிறோம். அந்த பிரயா கேம்ப் முடிஞ்சு வரக்குள்ள எல்லாரும் ஐயோ பஸ் இல்லையே, சுருக்குன்னு போகணுமே. அந்த பிரயா கேம்ப் முடிகிறதுக்கு முன்னுக்கு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணி நிற்கிறான்னு நாங்கள் ஓடிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. சில ஆட்கள் போயிட்டாங்க. ஆனாலும் நானும் என் தம்பியும் இல்லை, நாங்கள் லேட்டாக வரோம், நீங்கள் வேணால் போங்க, உங்களுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க. அப்புறம் நாங்கள் சொல்லி அப்போ எனக்கு ஒரு 19-18 வயசு இருக்கும். அந்த நேரம் தம்பிக்கு ஒரு 17. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன நினச்சினா அந்த நாள் அதிசயமாக இப்போ பஸ் இல்லாத நேரங்களில் அன்றைக்கு நாங்கள் டைமுக்கு எங்களுக்கு பஸ்ஸும் கிடைக்குது. இல்லை ட்ரெயினில் நாங்கள் வந்து இறங்குறோம். ஸ்டேஷன் இறங்கினோம். நாங்கள் திருப்பி போகணும். இன்னும் 16 கிலோமீட்டர் அங்கிட்டு பேட்டர்ன்லேருந்து கண்டிக்கு வந்து கண்டிலேருந்து 16 கிலோமீட்டர் போகணும். எங்களோட ஊரில் அந்த நேரம் வாரியங்களில் நாங்கள் இருந்தோம். அப்போ வாரியங்களுக்கு வந்து சும்மாவே பஸ் இருக்காது. ஒரு அவருக்கு தான் பஸ் இருந்துச்சு. அந்த நேரங்கள் நாங்கள் ஜெபித்தது போலவே எங்களுக்காக ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. நானும் என் தம்பியும் இன்னும் 2 பேர் மட்டும்தான் பஸ் இருக்கும். ஒரு சீட்டுக்கு பஸ் வந்து சரியாக இரவு 9 வரைக்கும். அந்த டைமுக்கு பஸ்ஸே வராது சாதாரணமாக. அன்னைக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா நாங்கள் கர்த்தரை நம்பணும். நாங்கள் அதாவது எங்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நான் இங்கே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வரும், நீங்கள் கர்த்தரை நம்பிடிக்கணும். அப்புறம் இந்த யோவான் 6:13 பார்த்த ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அதை இப்போ யோசிச்சு பார்ப்போம். இப்போ நான் 5000 பேருக்கு வச்சதை சொல்கிறேன் பார்த்தோம். எல்லாருக்கும் அது நல்லாவே தெரியும். 5000 பேருக்கு வச்சா 5 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, எல்லாம் தெரியும். கடைசியாக ஒரு விஷயம் நடக்குது. சீடர்களுக்கு இங்கே சரியாக மிகுதி ஆகுது 12 கூடைகள். பாருங்க, சரியாக 12 கூடைகள் தான் இருக்குது பைபிளில். அந்த 12 சீடர்களுக்கு தான் அந்த மிச்சம் போகுது. எங்களுக்கு போன வருஷம் நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்லி போயிருந்தோம். பிஷப் சொல்ல ஒரு வார்த்தை, அதுக்கு மூலமாக தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வச்சு. அது வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் ஊழியக்காரர்களாக சீடர்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக பழகணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுக்கு மிச்சத்தை தான் நாங்கள் எடுத்துக்கணும். கர்த்தர் வந்து எங்களுக்கு வச்சுருப்போம். நாங்கள் ஒரு நாள் இப்போ என்னது கல்யாண வீடுகள் என்ன நடக்கும்னா ஃபாதர் மனையும் ஊழியக்காரர்களும் ஃபஸ்ட்டு அனுப்பிடுவாங்க. அது வேறு. அது வந்து அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் முதலீடம் கொடுத்து அவங்கள முன்னுக்கு அனுப்பிடுவாங்க. எங்கேயுமே அது நடக்கும். நான் சின்ன காலத்துலேருந்து அதையே பார்த்துட்டு நான் அவருக்கு சொல்லுவேன், இல்லை இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், இல்லை வேணாம், நான் அப்புறமே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனாலும் நாங்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கை அத்தனை எங்களுக்காக வச்சுப்பா அப்படின்னு நாங்கள் நம்பாமல் இருந்தோம்னா எங்களுக்கு கிடைக்காது. அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது மற்றவங்களெல்லாம் கவனிச்சு முடிஞ்சதுக்கு தான் சீடர்கள். அதாவது இப்போ சீடர்கள்னு சொல்லக்குள்ள இங்கே சீடர்கள். இப்போ நாங்கள் எங்களோட வீடுகளில் கூட நாங்கள் மற்றவங்களை
வர சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போட்டு சாப்பிட்டு கேளாது அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டாக கவனிச்சு முடிச்சுட்டு நான் யாருக்கும் சொல்லலை இப்படி என்னது நீங்கள் அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லலை. நாங்கள் இப்பயும் யோசிப்போம் இந்த 5000 பேர் உணவளிச்சதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதையும் குறித்து. இன்னொன்று, இது வரைக்கும் நான் சின்ன காலத்துல பார்த்ததில்லை. ஒரு நாளும் எங்கள் பர்த்டே எங்கள் வீட்டில் வைப்போம். எப்பயும் பர்த்டேனா பார்ட்டி வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த டைம் தான் லெந்து காலம் இருக்கும். இப்பயுமே லெந்து காலம் தான் என்னோட பர்த்டே நேரம் இருக்கும். ஒரு நாளும் பார்ட்டி வச்சதே இல்லை இது வரைக்கும். அப்போ ஆக்கள் கூட்டிகிட்டு வந்து ஒரு 30 பேர் போல இருப்பாங்க. சின்ன காலத்துலேருந்து நான் கண்டேன். அவ்வளோ பேர் வருவாங்க. வந்து ஜெபம் நடக்கும். வீட்டில் ஜெபம் நடந்து அவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட எல்லா டைம் இருக்காரு அனுப்புவார் அப்பா. அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ 2022 ஆச்சு. ஃபாதரும் வர சொல்லியாச்சு. என்கிட்ட சல்லியும் இல்லை இருந்துச்சு. அந்த ஒரு உணவு வாங்கக்கூடிய அளவுக்கு சல்லி இருக்காது. இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு இன்னைக்கு அற்புதத்தை செய்யுங்க. என்னோட பர்த்டே எனக்கு ஃபாதர் நான் வர சொல்லிட்டு அவருக்கு நான் கொடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, சாப்பாடு வாங்குறது சல்லி இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அந்த ஃபோனில் இந்த பிக்மி இல்லாட்டி ஊபர்னு சொல்லி இருக்கும். நாங்கள் ஆன்லைனில் சாப்பாடு வாங்குற ஒரு இது. நான் அந்த ஆப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்றைய தினம் உங்களுக்கு அதாவது 1800 ரூபா பெறுமதியான பொருள் வந்து 300 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி உடனே நான் இது வந்து கர்த்தர் எனக்காக செஞ்சு கொடுத்துட்டான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உடனே அந்த 300 செலுத்தி 1800 ரூபா பெறுமதியான அந்த பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. அதில் நிறைய இருந்துச்சு. அதாவது நான் வாங்கணும்னு நினைச்சதை விட அதிகமாக எங்களுக்கும் சேர்த்து இருந்துச்சு, ஃபாதருக்கும் இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவும் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆட்களுக்கும் கொடுத்தோம் எல்லாம் கொண்டு போய். அப்போ அப்படி ஆசீர்வாதத்துக்கு தருவார், எல்லாருக்கும் தருவார். நாங்கள் அவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சோம். நாங்கள் போன 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சீடர்களை அவர் அதாவது ஆசீர்வாதத்துக்கு அனுப்புகிறார். சுவிசேஷத்தை பரப்பும்படி சீடர்கள் அனுப்புக்குள்ள சொல்லுவார். நீங்கள் வந்து பணப்பை எடுத்துட்டு போவீங்கன்னா, உணவு எடுத்துட்டு போவீங்கன்னா, தடி எடுத்துட்டு போவீங்கன்னா எல்லாம் சொல்லுவார். அப்போ ஏன் அது இந்த பணம் எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்லுவது முழுமே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி அவரே நிலைச்சிருக்கணும்னு சொல்லி அவர்லேயே. அதுக்காகத்தான் அது நடந்துச்சு. அது போல் நாங்கள் நிலைச்சிருந்தோம்னா எங்களோட வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாம் கர்த்தர் வந்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். மத்திய 6:34 அந்தந்த காலத்துக்குரிய பாடு அந்தந்த நாளுக்குரியது போதும். அப்போ அந்தந்த நாளுக்கு பாடு வரும் போகும். நாங்கள் வந்து என்ன வந்தாலும் அவரை நாங்கள் கைவிடாமல் நாங்கள் ஸ்தோத்திரத்துக்கிட்டே முன்னுக்கு சென்றோம்னா எங்களோட வாழ்க்கைக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். அது எங்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.